வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டில ஜென்ரல் சயின்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ணி சீரீஸா பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வீடியோல எலக்ட்ரிசிட்டியை பத்தி பேசிக்கான 2 ப்ராப்ளம்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எங்க எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதோ அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதுன்னு நம்மளால சொல்ல முடியும். அப்படின்னும் போது எலக்ட்ரிசிட்டியை நம்ம எதுல டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஐ என்ற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார்ஜஸ் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். சார்ஜஸை நம்ம கியூன்ற லெட்டர்ல டினோட் பண்ணலாம். அண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்றத நம்ம டீல டினோட் பண்ணலாம். அப்ப எலக்ட்ரிசிட்டி எதுல டினோட் பண்றோம்? எவ்வளவு சார்ஜஸ் எவ்வளவு டைம்ல மூவ் ஆகுதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். அப்ப I is equal to Q by T. ஸோ இது இல்லாம வேற என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியோட SI யூனிட் என்னன்னு கேட்கலாம். ஸோ SI யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர். அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜோட SI யூனிட் கூலும். டைமோட SI யூனிட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி செகண்ட்ஸ். அப்போ கரண்டோட SI யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர்ஸ். ஸோ இது இல்லாம இன்னொன்னு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் சொல்லிட்டேன் எலக்ட்ரிசிட்டின்றது சார்ஜோட மூவ்மெண்ட் தான் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டேன். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி அதாவது சார்ஜஸ் நகர்றதுக்கு நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்றோம். சோ ஒரு சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் நடக்குதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம V ல டினோட் பண்ணலாம், அதாவது வோல்ட்ஸ். ஸோ V is equal to W by Q. ஸோ சார்ஜஸை மூவ் பண்றதுக்கு ஏற்படுற ஒர்க் டன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் Vன்னு சொல்றோம். ஸோ இதோட SI யூனிட்ஸும் சைட் பை சைட் பார்த்துடலாம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V ஓட SI யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட்ஸ். அதே மாதிரி ஒர்க் டன்னோட SI யூனிட் ஜூல். அண்ட் ஆப்வியஸா சார்ஜோட SI யூனிட் கூல். ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸாக கேட்டிருக்காங்க அது எப்படி சால்வ் பண்ணலான்றதான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி 2018 shift 3 கேட்ட question. An electric current of 0.5 ampere flows in the filament of an electric bulb for 8 minutes. What will be the amount of charge flows by the electric current ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா given மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ given என்னன்னு பாருங்க, I is equal to 0.5 ampere. அதே டைம் வந்து 8 minutesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட்ஸ்ல கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட்ஸ்ல மாத்திக்கணும். ஸோ 8 into 60 that is 480 seconds. இப்போ மாத்தியாச்சு. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் கேட்குறாங்க, தட் இஸ் Q கேட்குறாங்க. ஸோ I is equal to Q by T அப்படின்னா Q is equal to I into T இல்லையா? ஸோ அப்படின்னும் போது 0.5 into 480. ஸோ இந்த 0.5 எப்படியும் எழுதலாம் 1/2ன்னு எழுதலாமா? அப்போ 480 that is 240 coulomb. So 240 coulomb option A is the right answer. அதுதான் amount of charge flows by the electric current. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். ஸோ த எலக்ட்ரிக் கரண்ட் ஆஃப் 0.9 ampere is drawn by the filament of an electric bulb for 2 minutes கொடுத்துருக்காங்க. the charge flowing எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் உங்ககிட்ட சார்ஜ் தான் கேட்குறாங்க. ஸோ Q is equal to I into T தான் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த இடத்துல I-ன்றது 0.9, அதே மாதிரி T-ன்றது 2 minutes. ஸோ நீங்க செகண்ட்ஸ்க்கு மாத்தணும்னா அதை 60ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ மல்டிபிள் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ஸோ Q is equal to 0.9 into 2 into 60 that is 108 coulomb. ஸோ ஆப்ஷன் C 108 coulomb is the right answer. ஸோ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு குரூப் டில கேட்டிருக்காங்க. ஸோ 2018 shift 2ல கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். A filament of electric bulb draws a current of 0.8 ampere in 5 minutes ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளவு போகுது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க I is equal to 0.8 ampere. அதே மாதிரி டைம் வந்து 5 minutes. நீங்க செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 5 into 60 that is 300. அப்போ Q is equal to I into T. ஸோ 0.8 into 300 உங்களுக்கு 2400. ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா 240 coulomb is the right answer. Option A 240 is the right answer. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. when the potential difference is 18 volts then the work done is done moving a charge of
4 coulomb across 2 points. ஸோ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒர்க் டன் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது என்னது, சார்ஜஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு நம்ம பண்ற ஒர்க் தான். ஸோ W/Q தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு W தான் கேட்குறாங்க, அப்போ V/Q தான் நீங்க பண்ணணும். அப்படின்னும் போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 18 volts, சார்ஜ் 4 coulomb, 32 72 joules is the right answer. Option C, 72 joules. So அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. The work done in 2 points with the potential difference of 20 volt is 60 joules. அதே மாதிரி then the electric charge flowing between the 2 points கேக்குறாங்க. ஸோ இங்க என்ன கேக்குறாங்கன்னா Q என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது work done by Q. அப்போ உங்ககிட்ட என்ன கேக்குறாங்க, Q கேக்குறாங்க, நீங்க என்ன பண்ணணும், W/V பண்ணணும். ஸோ Wன்றது இங்க என்ன அப்படின்னா 60, அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது 20. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ 3 coulomb is the right answer. ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி தான் ஆர்ஆர்பி குரூப் டில கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி பேஸ்ட் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ பேரலா கனெக்ட் ஆனா என்ன, சீரீஸ் கனெக்ஷன்னா என்ன, பவர்னா என்ன, பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதே மாதிரி ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா என்ன, அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பர்டிகுலர்லி ஆர்ஆர்பி குரூப் டியோட கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைன் சரி ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும்னாலும் சரி வீக்கெண்ட் கிளாஸஸ் வேணும்னாலும் சரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்பார்க்ஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும்னா ஸ்பார்க்ஸ் அகாடமி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.